திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல் கிரகமாக சுக்கிரனை நம்ம எடுத்துக்கலாம். சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துல இருந்தார். இப்போ மிதுன வீட்டுக்கு குருவோட சேரப்போகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுரகுரு, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீம் பார்ட்னர் தான், டீம் லீடர்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல, அதுவும் சுக்கிரன் பாருங்க 20ஆம் தேதி வரைக்கும் தான் குருவோட இருக்க போகிறார். அதற்கு மேல பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துடுவார். இந்த 20 நாட்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா, மாதம் மாதம் வரக்கூடிய பணம், திடீர் பண வரவுகள், திடீர்னு வரக்கூடிய பணம் எல்லாமே சுக்கிரன். வருடக்கணக்கா வரக்கூடிய பணங்கள், பெரும் பணங்கள், இது எல்லாமே பரம்பரை சொத்துக்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான். அப்ப இந்த ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகம் சிலருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருது, ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார். அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஜாதக ரீதியா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கடுமையான தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்ருதோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கின்றதோ, இதனுடைய பார்வைகளும் இருக்கலாம், நேருக்கு நேர் பார்வைகளும் இருந்தாலும் இந்த பலனை கொடுக்கும். இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை விஷயத்துல, தந்தையினுடைய ஆரோக்கியத்துல, உங்களுடைய சூரியன் உங்க ஜாதகத்துல என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோ அது சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல இன்னும் பொதுவா நம்ம சொல்ல போனோம்னா, சூரியன் அப்படின்னா அரசியல்வாதிகள், கேது அப்படின்னா சர்ப்பம், விஷத்தை கொட்டக்கூடிய கிரகம், ஆன்மீக கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியது யாருன்னா இந்த கேதுதான். அப்ப சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேரப்போகிறார். இந்த காலகட்டங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசு துறையில எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு, அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்களுக்கு, இவர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த ஒரு மாத காலங்களும் பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, மக்கள் ரீதியாக மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப யாருக்கு அக்யூரேட்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும். அதனால இந்த சேர்க்கையெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தாலும், நீங்க இந்த துறையில இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இத்தனை காலகட்டங்களாக சூரியன் கேதுவோடு இருந்துட்டு இருந்தார். இப்போ அவர் கன்னி வீட்டுக்கு வந்துட்டார். நேரடி சனியினுடைய பார்வையில நிற்கிறார். சனி இத்தனை காலத்துல உங்களுக்கு பாருங்க வக்ரம் இல்லாம இருந்தார். சனி ஒரு ராசி கட்டத்துல இருந்து மாறுறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. இதுல வருஷத்துல 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார். அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல இயல்பு நிலையிலிருந்து மாறி நடப்பார் அப்படிங்கறது அமைப்பு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகுந்த யோக பலனை கொடுத்தேதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. இல்ல சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த சனி வக்ரத்துல ரொம்ப ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பீங்க. இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால, யார் ஜாதகத்துல சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாத்துக்குதோ, அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ, இல்லது செவ்வாய்க்கு பார்வைகள் உண்டு 4, 7, 8, இந்த இடத்துல செவ்வாயில இருந்து 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. அது சனி செவ்வாய் சேர்க்கை என்ன பண்ணா ஒரு போராட்டத்தை கொடுக்கும், கடுமையான முயற்சியை போட வைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும், ஃபோர்ஸ் குணத்தை கொடுத்துரும். திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு அழுகிறது, திடீர்னு ஏதாவது தூக்கி வீசுறது, இது போல திடீர்னு ஒரு ஃபோர்ஸா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி செவ்வாய் கொடுக்கும். இன்னும் நம்ம தனிப்பட்ட ஜாதத்துல பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இப்ப பொதுவாக இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் மாற போறாங்க. அதனால உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கட்டங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். தனுசு ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி, உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குரு போய் 7ஆம் வீட்டுல நிக்கிறார். நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல குரு பார்வை இருக்கிறதுனால
பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது உண்டு. ஆனா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தாய்க்கோ நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். மனசே சரியில்லைங்க, ஏதாவது உடம்பு தொந்தரவு வந்துட்டே இருக்குது, வீடு சார்ந்த பிரச்சனை, சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை, ஒரு எங்காவது போனோம்னா நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்குதுங்க, நல்ல மதிப்பா இருந்தாங்க, இப்ப எனக்கு மதிப்பே இல்லை, எங்காவது போறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த அர்த்தாஷ்டம சனியில சனி பகவான் கொடுப்பார். அதே போல இந்த குரு பார்வை இருக்கிறதுனால ஏதாவது இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தெய்வ அனுகிரகத்தையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மன தைரியத்தையும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இந்த காலகட்டங்கள்ல சனி பகவானும் வக்ரகதி அடைகிறார். அவர் உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுல வக்ரம் பெறுகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் பொருளாதாரம், பண வரவு, கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது, குடும்ப தேவைகளுக்கெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, முயற்சிகள் தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே மறுபடியும் மீண்டு எழுந்து வந்து அதுல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதரர்களுக்கு உங்களுக்கும் இருந்து வந்து மன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் தைரியத்தையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார். இது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால், ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லாத ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க. வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதை தேவையில்லாம தலையிட்டு வம்பு வழக்குகளை வளர்க்காம இருக்கிறது நல்லது. அதே போல குடும்ப தேவைகளுக்காக பெருசா பெரிய அமௌண்ட்டை போட்டு எது செய்யாம இருக்கிறதும் நல்லது. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரே பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே உங்களுக்கு சனி பகவான் தான். அப்ப சனி வக்கரமாகும் போது கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி குறையிறது, கொஞ்சம் பண வரவு, பணத்துக்கு கொஞ்சம் திண்டாட்டமா இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இருப்பினும் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறதுனால சனி வக்கரம் இல்லாத ஜாதகராக இருந்தாலும் ஓரளவுக்கு நற்பலன்களை நிச்சயமாக கொடுத்துட்டு தான் போவார் அந்த சனி பகவான் நவம்பர் மாசம் வரைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல நிக்கிறார். முதல்ல கேதுவோட சேர்ந்து நின்றுட்டு இருந்தார். அப்ப என்ன ஆயிருக்குன்னா, குழந்தைகள் ரீதியாக ஒரு மனக்கவலைகள், குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், இந்த கடந்த 1 மாசமா தேவையில்லாத விரைய செலவுகள், காசு எப்படி வருது எப்படி போகுது, போட்ட முதலீடு எல்லாமே நஷ்டமா போனது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ இந்த கேதுவோட தாக்கத்துல இருந்து இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு வராரு. அப்ப 5 கூடையவர் 10ஆம் வீட்டுக்கு வரும்போது தடை உடையும். அதே போல தொழில் பெருக்கங்கள் உண்டு. 9, 10 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாக்கியஸ்தானத்துல கேது இருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள், அதாவது இன்ட்யூஷன் பவர் கொடுக்கறது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட நபர்களுடைய தொடர்புகள், நிறைய வெளியூர் வெளிநாடு போறது, இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஆனாலும் இந்த செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பார். அது சுபவிரயமாக செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாசத்துல குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், போயிட்டு வந்தா தொழில் இன்னும் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. கொஞ்சம் தூக்கம் குறையும், கொஞ்சம் பயணங்கள் இருக்கும், அலைச்சலும் கொஞ்சம் தொழில் ரீதியாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து வரும். அதனால கொஞ்சம் அலைச்சலும் பயணங்களும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 6, 11ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டுல நிற்கிறார். அப்போ 6 கூடியவர் 7ஆம் வீட்டுல இருந்தா கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதாவது கடன் வாங்க வேண்டியதோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. கொஞ்சம் பார்ட்னருக்குள்ளேயும் நண்பர்கள்கிட்டே கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள்ல புதிய வரன்கள் தேடாம இருக்கிறது, புதிய வேலைகள் தேடாம இருக்கிறது, இருக்கின்ற வேலையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிச்சு கொண்டு போறது, இதெல்லாம் ஏற்படுத்திக்கோங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் 11ஆம் அதிபதி ஆகிறார். அப்ப லாபஸ்தானாதிபதி போய் 7ல நிற்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுப்பார். ஏதாவது ஒரு வழியில உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பக்கம் உங்களுக்கு விரயங்களும் ஒரு மருத்துவ செலவுகளும் போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பாத்துட்டீங்கன்னா கூட லாபத்தையும் கொடுத்து அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால பயப்பட தேவைகள் இல்லை. குடும்ப ரீதியாக கொஞ்சம் பொருளாதார ரீதியாக. அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல 16ஆம் தேதி வரைக்குமே இருக்கத்தான் போயிடும். இந்த மாசம் 16ஆம் தேதி வரைக்குமே சூரியன் 8லதான் இருக்காரு. அப்போ 9 கூடையவர் 8ல இருக்கும்போது தந்தையினுடைய பேச்சுவார்த்தையில, தந்தையினுடைய சொத்துல அல்லது தந்தையினுடைய உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் தந்தைகிட்ட போய் பிரச்சனை பண்றது, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பண்றது, உயர்கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு மூவிங் பண்ணலாம்னு சொல்லி அதற்கு தேவையில்லாத விரயங்களை பண்றது, அதுல ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறது, ஒரு ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கலாம்னு சொல்லி இப்ப போனீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலைகளா இருக்காது அப்படிங்கிற அமைப்ப சொல்லுது. ஆனால் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர்கிறார். அந்த வீடு ஆட்சி பலம் தான். ஆனா கேதுவோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் ஞானத்தை கொடுப்பார். கொஞ்சம் பூர்வீகம் சார்ந்த ஞானங்கள், உயர்கல்வி படிப்பு சார்ந்த ஞானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார்.
நல்ல குரு அமைச்சு கொடுப்பார், ஏதாவது ஒரு வழிகளை காட்டி கொடுப்பார். இருப்பினும் கொஞ்சம் குழப்பங்கள் மனக்குழப்பத்தையும் கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசம் தனுசு ராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குது. தனுசு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தகர்த்து எரிஞ்சிட்டு வரக்கூடிய தன்மை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். வக்ரச்சனியாக இருந்தால் பொருளாதாரம் பணவரவெல்லாம் நவம்பர் மாசம் வரைக்கும் எந்த தடை இல்லாம இருக்கோ. பட் சூரியன் உங்களுக்கு கேதுவோடு இருக்கிறதுனால சிவன் வழிபாடு செய்வதும் அதே போல முன்னோர்களை வழிபாடு செய்வதும் அதற்குண்டான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த மாதத்துக்குண்டான தனுசுக்குண்டான பலனாகும். இப்போ நாம என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்லியாச்சு. இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்வது, அந்த திசைக்குண்டான தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே போல எலரிசனி கண்டச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல சிவன் வழிபாடும் பைரவர் வழிபாடும் அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது. வழிபாடுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அவரவர்கள் கர்மாக்கு தகுந்தது போல வழிபாடுகளுக்கு தகுந்தது போல ஜாதகத்தின் பலத்துக்கு தகுந்தது போல ஒரு சிலர் ஜாதகத்துக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல பலமான ஜாதகமாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க. ஒரு சில ஜாதகங்கள் பாத்துட்டீங்கன்னா பலமே இருக்காது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரெஷன் ஆகுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க பணத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். ஆனால் என்ன இருந்தாலும் ஜாதகத்துல கர்மா ரீதியாக நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வரக்கூடிய அதாவது பெருசா வரக்கூடிய பிரச்சனைகள் மலையாட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் பணியாட்ட விலகிவிடும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அதனால பயப்பட தேவைகள் இல்லை. உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க தசாபுத்திகள் ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சிறிது மாறுபடலாம். இந்த மாதம் இதெல்லாமே நடந்துச்சா, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்லயே நீங்க பதிவு பண்ணலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.